ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்டாண்ட் மிக்சரை யூஸ் பண்ணி எப்படி பட்டர் கேக்கும் மில்க் ப்ரெட்டும் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் இன்றைக்கி அகாரோ ஸ்டாண்ட் மிக்சரை யூஸ் பண்ணி தான் இந்த ரெண்டு ரெசிபியுமே பண்ணியிருக்கேன். இந்த அகாரோ ஸ்டாண்ட் மிக்சர் பார்த்திங்க அப்படின்னா 1400 வாட் பவர் உள்ளது. இதில் நமக்கு 5.5 லிட்டர் மிக்சிங் பவுல் கொடுத்துருக்காங்க. இப்போது இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம லெஃப்ட் சைடில் திருப்பிட்டு இந்த மேலே உள்ள யூனிட்டை தூக்கணும் அப்படின்னா இது ஓப்பன் ஆகும். இப்போது நம்ம இந்த பவுலில் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி நம்ம லாக் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் திருப்பணும். இதில் நமக்கு ஒரு லிட்டும் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம பவுடர், சுகர், அப்புறம் மாவு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உள்ளே கொட்டும் போது வெளியிலலாம் திரிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது இது நம்ம மூடுறதுக்கு திருப்பியும் இந்த நாபை லெஃப்ட் சைடில் திருப்பிட்டு மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது லாக் ஆகிடும். இதில் நமக்கு 10 லெவல் ஆஃப் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பல்ஸ் ஃபங்க்ஷனும் இருக்குது. அடுத்ததாக இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 3 அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று விஸ்க் அட்டாச்மெண்ட், இன்னொன்று டோ ஹூக், அடுத்தது பேடல் அட்டாச்மெண்ட். இந்த மாதிரி 3 அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த விஸ்க் அட்டாச்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக் பீட் பண்ணுறதுக்கு, அப்புறம் விப்பிங் க்ரீம் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக இந்த டோ ஹூக் பார்த்தீங்க அப்படின்னா பீட்சா டோ, பிரெட் டோ, அப்புறம் சப்பாத்தி மாவு இந்த மாதிரி எல்லாமே இப்போ செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த பேடல் அட்டாச்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம கேக் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது கூடவே நமக்கு ஒரு எக் செப்பரேட்டரும் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த ஸ்டாண்ட் மிக்சரை யூஸ் பண்ணி பட்டர் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பட்டர் கேக் பண்ணுறதுக்கு ஒரு சல்லடையில் 150 கிராம் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம பட்டர் கேக் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் பேடல் அட்டாச்மெண்ட்டை அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதில் 170 கிராம் வெண்ணெயை சேர்த்து லோ ஸ்பீடில் 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெண்ணெய் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம 150 கிராம் பவுடர் பண்ண சர்க்கரையை ஒரு ஸ்பூனாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்பீடை ஒரு 3ல் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் 3 முட்டையை சேர்த்துக்கலாம். ஒரு முட்டையாக சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆன பிறகு அடுத்த முட்டையை சேர்த்துக்கோங்க. முட்டையை சேர்த்து பீட் பண்ணும்போது ஸ்பீடை ஒரு 5ல் வச்சுக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம இதில் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம சளிச்சு வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம 30 ml அளவுக்கு பால் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பட்டர் கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் 7x7 கேக் டின்னில் ஊற்றி நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்ப சூப்பரான பட்டர் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த கேக் நல்லா சூப்பராக க்ரம்பிளியாக டெண்டராக இருக்குது. அடுத்ததாக நம்ம மில்க் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மில்க் பிரெட் பண்ணுறதுக்கு 1/2 கப் அளவுக்கு நல்லா வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. சூடு அதிகமாக இருந்தது அப்படின்னா ஈஸ்ட் செத்துரும். அதனால் நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்து இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த ஈஸ்ட் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பொங்கி வந்தால் மட்டும் அந்த ஈஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா பொங்கி வரல அப்படின்னா அந்த ஈஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஸ்டாண்ட் மிக்சரில் டோ ஹூக்கை அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுலில் 3 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உப்பு இந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம லோ ஸ்பீடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பு இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஈஸ்ட் மிக்சரை இது கூட சேர்த்துடலாம்.
அடுத்ததாக நான் வந்து 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பாலும் ஈஸ்ட் மிக்சர் எல்லாத்தையும் சேர்த்த பிறகு ஸ்பீடை வந்து ஒரு 4ல் வச்சு இதை வந்து நல்லா பிசைய விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு பாருங்கள், மாவு வந்து டோ ஹூக்கில் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதில் 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் இந்த மாவு வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பட்டர் பாருங்கள், இந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகி டோ ஹூக்கில் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போது இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த மாவு வந்து நம்ம ஆயில் கிரீஸ் பண்ணி வச்சுருக்க பவுலில் மாற்றிடலாம். இப்போ இந்த மாவோட மேல் பகுதியில் எந்த ஒரு விரிசலும் இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி சுருட்டி விட்டு வச்சுருங்க பவுலில். இப்போது இதை வந்து ஒரு டவல் போட்டு மூடி 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. டோ வந்து நல்லா டபுளாக இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். இந்த சமயத்தில் நம்ம பிரெட் பண்ண போகிற பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி எல்லா இடத்துலையும் நல்லா தடவி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு மேலேயே கொஞ்சமாக மாவு தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பிரெட் வந்து நமக்கு இந்த பேனில் ஒட்டாமல் நீட்டாக கிடைக்கும். 1 மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா டோ வந்து நல்லா உப்பி வந்திருக்கு. இதை வந்து நம்ம கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு இந்த மாதிரி லைட்டாக விரித்து விட்டுக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம பிரெட் லோஃபோட சைஸுக்கு இந்த மாதிரி சுருட்டி உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு இதை வந்து நம்ம செகண்ட் டைம் அதே போல் ரைஸ் பண்ண விடலாம். இது வந்து திரும்பவும் ஒரு 1 மணி நேரத்தில் இந்த மாதிரி ரைஸ் ஆகி வரும். நம்ம வீட்டில் இருக்க கிளைமேட்டை பொறுத்து டைமிங் வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வரைக்கும் கூட ஆகலாம். இந்த மாதிரி ஆன பிறகு நம்ம இதுக்கு மேலே நான் வந்து பால் வந்து 1 டீஸ்பூன் எடுத்து அதை வந்து மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க அவனில் டாப் அண்ட் பாட்டம் ஹீட்டிங் எலமெண்ட் வந்து ஆனில் வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 40 மினிட்ஸ் நம்ம வந்து இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்ல சூப்பரான சாஃப்டான மில்க் பிரெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 ரெசிபியையும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அகாரோ ஸ்டாண்ட் மிக்சரோட பையிங் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். நன்றி.